வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம ரெகுலராக செஞ்சு கொடுத்துட்ருக்கிற 22க்கு 22 எம்டிஎஃப் பாக்ஸு 12 இன்ச்சு சப்வூஃபருக்கான பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட நிறையா வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகிற பாக்ஸில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகுது. இப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம மைக்கா சீட்டு வந்து உடஞ்சிருது, உறிஞ்சி வருது, இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருளை வச்சு மேலே தெரியாமல் போட்டிருந்தா கூட முனையெல்லாம் உடஞ்சிக்குது, அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸு நம்ம ப்ராப்ளத்தெலாம் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த மேலே உள்ள சீட்டு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸோட டைமென்ஷன் சொல்லிடுறேன். இது ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 22, இதோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 22, இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 இன்ச்சு வரும். இதில் அகலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 இன்ச்சு வரும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு பியூர் எம்டிஎஃப் தான். எல்லா சைட்லேயுமே நம்ம வந்து 3/4 இன்ச்சு தான் யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கிட்ட சொந்தமாக செஞ்சு பாக்ஸு செஞ்சு கேட்குற கஸ்டமரில் எனக்கு பாக்ஸ் வந்து நல்லா வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து 3/4 இன்ச்சு எம்டிஎஃப் தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்கேஸ் பட்ஜெட் வந்து அதே ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு சைடு ஸ்பீக்கர்ஸுக்கு வேணால் நம்ம வந்து 6 இன்ச்சு பலகை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆம்ப்ளிஃபயரு 4 ஃபெட்டு 6 ஃபெட்டு இது மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுங்கிறது பக்காவாக இருக்கும். மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த பாக்ஸில் பேஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து ஆப்டரான பாக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு கொடுத்துட்றது இந்த மாதிரி புஷ் வச்சு கொடுத்துரும். இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு ஏர் பைப் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா 12 இன்ச்சு சப்வூஃபருக்கும் செட் ஆகும். ஆம்ப்ளிஃபயர் வாட்ஸுங்கிறது இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 200 வாட்ஸு இல்லாட்டினா 300 வாட்ஸ் இந்த மாதிரி தர சப்வூஃபருக்கு மட்டுமான பவர் ஆம்பில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். பேஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். நம்ம உள்ளே யூஸ் பண்ணிக்க வந்து பார்த்திங்கன்னா பேஸை வந்து உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சியை உள்ளுக்குள்ளார டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பாஞ்சு ஃபுல்லாகவே நம்ம எல்லா சைடுமே வச்சு அந்த பேஸ் வந்து இன்னும் ஸ்மூத்தாக கிடைக்கணுங்கிறதுக்காண்டி உள்ளார வச்சுருக்கோம். இப்போ இதில் அவுட்டரில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலுக்கு வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் காட்டுறோம் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேலே யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல். இந்த மைக்கா உறிஞ்சி வருது, உடஞ்சி வருது, அந்த மாதிரி இஷ்யூ வந்து இதில் வராது. இது வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த சைடு ஒரு கலரும் இந்த சைடு ஒரு கலரும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு மைக்கா மாதிரியே மேலேயும் ஷைனிங்காகவும் இருக்கும், அதே மாதிரியே லுக்கும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு உடஞ்சி வராது. இது வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்படி தெரியாமல் ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு வருது அப்படின்னா இப்படி முறிச்சிங்கனாலும் இப்படி வளைஞ்சி தான் நிற்குமே தவிர உடையாது. அதே மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். நீங்கள் கையாலையும் கிழிக்கவும் முடியாது. இதை கத்தியை வச்சு நீங்கள் கிழிச்சா மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா இது கட் ஆகும். அந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக யாரும் கிழிக்க போகிறது கிடையாது. பட் இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம அவுட்டருக்கு போடுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மைக்கால் உடஞ்சி போச்சுன்னா அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறதுனால இது போட்டிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ரோஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருந்தது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைக்கா மாதிரியே உங்களுக்கு வரும். நம்ம இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கிறது இந்த பாருங்கள், கையை வச்சு இப்படி எடுத்து விட்றேன். அது எந்த மாதிரியும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டலாம் வராது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பேஸ்ட் பண்ணியிருப்போம். எல்லா கார்னருமே நல்ல ஸ்ட்ராங்காக பேஸ்ட் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள். இது வந்து சப்வூஃபர் பாக்ஸுக்கு மட்டும்தான் அந்த மேலே மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் மெட்டீரியல் யூஸ் பண்ணும் பொழுது மேலே நீங்கள் இதில் தண்ணியை ஊற்றுனீங்கனாலும் தண்ணி அப்படியே நிற்குமே தவிர இந்த சீட்டை தாண்டி உள்ளர போகாது. நீங்கள் கார்பெட் யூஸ் பண்ணாலோ இல்லை மைக்கால் ஹோல்ஸ் இருந்து அது ஏதோ உடஞ்சிருந்து நீங்கள் அதில் தண்ணி ஊற்றிருந்தீங்கனாலோ அந்த நேராக எம்டிஎஃப்ல போய்படும். இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையும் வராது. மேலேயே உங்களுக்கு தண்ணி அப்படி தொடச்சி எடுத்திங்கன்னா போயிடும். அதேமாதிரி டஸ்ட்டு படியுது அப்படின்னாலும் ஒரு துணியை வச்சு அப்படி தொடச்சிங்கனாலும் அழகாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அந்த மாதிரி தான் அந்த பாக்ஸ் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. தூசு பட்டுருந்துச்சுன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். நீங்கள் வந்து பாக்ஸ் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம், சப்வூஃபரோனையும் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம். இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த சப்வூஃபர் பாக்ஸை பொறுத்தளவில் நம்ம மேக்ஸிமம் இந்த சைடில் வந்து சாக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கமெண்டேஷன் வைக்கிறது இல்லை. அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுல வைக்கிறது இல்லை. ஏன் வைக்கிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதில் சின்னதாக ஒரு ஏர் ஹோல்ஸ் இருந்துச்சுனாலும் அது வழியாக பேஸ் அடிக்கும் பொழுது
அந்த சாக்கெட் வழியாக ஏர் லீக் ஆகுது. ஸோ அதனால ட்ரில் மிஷின் போட்டு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரியே பாக்ஸ் யார் வாங்கினீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு சாக்கெட் வைக்கிறதான் கம்ஃபர்டபுளாக இருக்குனாலும் தாராளமாக சாக்கெட்டை வச்சுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு புஷ் வச்சு கொடுத்துருவோம். 4 புஷ் வச்சு கொடுத்துருவோம். இந்த மேலே பொறுத்த அளவில் இப்போதைக்கு கஸ்டமர் இவங்க கேட்டிருக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் கிரில்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டீல் கிரில் போட்டிருக்கோம். மேலே வந்து உங்களுக்கு மரத்துனால ஃப்ரேம் போட்டு துணி கிரில் வேணாலும் போட்டுக்கலாம். அது பேர் மெஸ்ஸுன்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து இதே மாதிரி பாக்ஸஸில் நம்மளுக்கு உள்ளார ஸ்பாஞ்ச் வைக்கலைன்னாலும் பேஸ் நல்லாவே இந்த பாக்ஸை பொறுத்த அளவில் இருக்குது. ஸ்பாஞ்ச் வச்சு வேணுனாலும் கிடைக்கும், ஸ்பாஞ்ச் வைக்காமல் வேணுனாலும் கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வேணும், இந்த மாதிரி பாக்ஸு இந்த மெட்டீரியலில் இந்த மெஷர்மெண்ட்டில் வேணும்னாலும் அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு மேலே இதை மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியாகவும் உள்ளார ஸ்பாஞ்சு சாக்கெட்டு புஷ்ஷு மேலே வந்து ஃப்ரேமோட வேணும், ஃப்ரேம் கிரில்லோட வேணும் அப்படின்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். அப்படின்னாலும் என்ன வேணும் அப்படின்றத வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.